அப்போ இந்த சமூகத்தில் மனிதன் உயர்ந்த படைப்பு, அவன் ஜாதி மத இன்னல்களால் ஆன்மீகத்துக்குள்ளே போக முடியல. அப்போ கடவுள் என்ன கொடுத்தாரோ என்ன வரும்போது ஒன்றுமே தரல, போகும்போதும் ஒன்றும் இல்லை. அப்போ மலர்களை பிறக்கும்போதும் பிறந்த தேதியை போட்டு கொண்டாடுவியோ, கல்யாணம் முடிக்கும்போது ஏன் கொண்டாடத்தை வச்சான்? மாலை போட்டு கோயிலில் போய் கல்யாணம் முடிச்சு எதுக்கு? 2 உயிரை உருவாக்குறதுக்கு. அதுக்கு பிறகு உயிரை உருவாக்குன யாருன்னு போய் தெரியணும், அது உயிர் தான். உயிரை உருவாக்குனது உயிர் தான். 4 வாசல் வழியாக நீங்கள் வாரீங்க எல்லாரும். வாசல் 4 கோயில்களில் 4 வாசல் இருக்கும், 3 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 4 வாசல் கணக்கு. அப்போ 4 வாசல் ஒவ்வொரு வாசலாக கடந்து விலங்கு இனத்துக்கு பாலூட்டி இனத்துக்கு வந்துட்டு இவன் சிறப்பு அந்தஸ்து கொடுத்த உடனே நீ என்ன வேணாலும் காடுன உடனே இவன் ஆணவத்தில் நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்ட்டான். ஏன் ஒன்றியவே நான் தான் செஞ்சு இந்த உலகத்தை பார்க்கறதுக்காண்டி தான் உன்னை படைத்தேன். நீ ஆனந்தமாக பாரு, சூரியனை பாரு, நட்சத்திரத்தை பாரு, கோள்களை பாரு, அதை பாரு, இதை பாரு, எது எல்லாத்தையும் சொல்லி மரத்தை பாரு, செடியை பாரு, உனக்கு தான் அவ்வளவு. ஒரு மாடை அடித்தா ஒன்றும் செய்யாது, அதுக்கு ஏன் குத்திட்டோன்னு உன்னை கேள்வி கேட்காது. அது கொம்பு இருந்தாலும் அது குத்தக்கூடாது, ரூல் அதான். நீ தான் கேள்வி கேட்கணும், அது கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு கொம்பு கொடுத்தாலும் அது குத்தக்கூடாது, நீ அதை குத்தலாம். தண்டனை நீ அமைக்க உண்மையை தேடணும், வேறு ஜீவராசி பக்கம் தாவக்கூடாது. நீ விசேஷம், நான் விசேஷம், நான் ப்ளஸ் நீ கூட்டி பார்த்துட்டு சொல்ல வர ஞானம்.